ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். ஜூன் மாதம் எத்தனை முயல் குட்டி போட்டுருக்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன சேல்ஸ் என்ன அப்டேட் போயிட்டுருக்குறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட அங்கோரா வந்து இப்போ தான் குட்டி போட போகிறாங்க. ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் நிறையா முயல் குட்டி போட போகிறாங்க. ஸோ முயல் வேண்டுறவங்க நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட நார்மல் வெரைட்டி, ஃபேன்சி வெரைட்டி எல்லாமே இருக்குது. 40 டேஸில் நீங்கள் டெலிவரி எடுத்துடலாம். இந்த மாதம் புக் பண்ணுறவங்க அடுத்த மாதம் தாராளமாக எடுத்துடலாம். நம்மளோட ராபிட் ஃபார்ம் மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையும் சரி, ஜங்ஷன் பக்கத்துலையும் சரி, ரெண்டுமே பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணி தாராளமாக சண்டே வந்து டெலிவரி தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த முயல் வளர்ப்பில் நம்ம 2.5 வருஷம் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். தொடக்கநிலை பண்ணைகளுக்கு நிறைய பேர் நம்ம உருவாக்கியிருக்கோம். சின்ன சின்ன வருமானம் தரக்கூடிய முயல் பண்ணைகளை உருவாக்கியிருக்கோம். அதோட பங்கு வந்து நமக்கு நிறையா இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ராபிட் கூண்டு தான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஊமச்சி குளத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட முயல் வாங்கி, அதுக்கப்புறம் ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கி, ட்ரிங்கிங் பாட்டில் வாங்கி இப்போ வந்து இந்த சைஸில் கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் கண்டிப்பாக. இதுதான் ஒரு யூனிட்டுக்கான கேஜி. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஒரே டைமில். நம்மக்கிட்ட எல்லாமே தரமானதாக கொடுத்துட்ருக்கோம். முயல்கள், குட்டிகள், ப்ரீடிங் பாக்ஸு, ட்ரிங்கிங் பாட்டில், கேஜி எல்லாமே ரொம்ப தரமானதாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கேன்றதை கேட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. முயல் வளர்க்கணும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. ஒரே நேரத்தில் 10 முயல் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி எப்போயுமே வாங்காதீங்க. 2 முயலோ 3 முயலோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குட்டிகள் வாங்கியிருந்தாங்க. 2 கேஜி வந்து 4 1/2 சைஸில் 2 கேஜியும், ட்ரிங்கிங் பாட்டிலும் வாங்கியிருக்காங்க. ப்ரீடிங் பாக்ஸும் 2 வாங்கியிருக்காங்க. இவங்க மாப்பாளத்தில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஆரம்பித்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். கேஜி நீங்கள் அமௌண்ட் போட்டு 1 வீக்கில் கேஜி ரெடி ஆயிரும். ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூசிலாந்து ப்ளூ தான் 6 குட்டி போட்டிருக்கு. 6மே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த 6மே புக்குடு. ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் நம்மளோட நியூசிலாந்து ப்ளூ மட்டும்தான் குட்டி போட்டிருக்காங்க. மற்ற யாரும் குட்டி போடல. ரெடியாக இருக்காங்க. மேபி ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக அப்டேட் தரேன். ரெகுலராக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சுந்தர் நீங்கள் அஃபர்டபுளான ப்ரைஸில் தரீங்க, மற்ற இடங்களில் கேட்டேன் ரேட் அதிகமாக இருக்குன்னாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஒரே ரேட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டிமாண்ட் ஆனோன்னு இது அதிகப்படியாக ரேட்டை கூட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எப்போவுமே இருக்கும். 100 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிங்கிங் பாட்டிலாம் நல்லா தேய்ச்சி கழுவி, உப்பு கரெல்லாம் எல்லாம் போகிற மாதிரி தேய்ச்சி கழுவி நல்லா ஊற விட்டு, நம்ம எப்படி தண்ணி குடிக்கும் போது தூசி இல்லாமல் சுத்தமாக குடிக்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி அவங்களுக்கும் க்ளீனான வாட்டர் தரணும். அவங்களோட கிண்ணங்கள்லாம் தேய்ச்சி நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வந்து நான் பரிமாறுறேன். முயல் வளர்க்குற எல்லோரும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இலையாக இருக்கட்டும், காலிஃப்ளவர் தான் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல இருக்கிறதுல நல்ல இலைகள் பயன்படுத்துங்க. நல்லா அலசி தண்ணி உலர விட்டு பயன்படுத்துங்க. அது ரொம்ப பழுத்தது, ரொம்ப புள்ளியாக கருப்பாக இருக்கிறது, அழுகுனது அந்த மாதிரி இலைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அது வந்து இன்ஃபெக்ஷனை கொண்டு வரும். ஜெயிண்ட் முயல் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். ஏன்னா அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகி கொண்டு வந்தால் தான் அது நமக்கு ஆப்டாக இருக்கும். இவர் தான் நம்மளோட முயல்